வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனையில் நடந்த துப்பாக்கிச் சூடு, காவல்துறை வெளியிட்ட தகவல். வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளர் நானே, சுமந்திரன் அதிரடி அறிவிப்பு. சிலாபத்தில் மனைவி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய கணவன். புதிய கூட்டணிக்கு தயாராகும் சஜித் நாமல். அனுரவின் மிரட்டலுக்கு நான் பயப்படப் போவதில்லை, சுமந்திரன் எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். கொட்டாஞ்சேனை சுமத்ராராம மாவட்டத்தில் உள்ள வீட்டுக்கு முன்னால் நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது. மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் வீட்டின் முன்பாக நின்றிருந்த ஆணொருவரையும் பெண்ணொருவரையும் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஆணும் 70 வயதுடைய பெண்ணும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தான் களமிறங்க உள்ளதாக அக்கட்சியில் பதில் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சியமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்கள் நேற்று யாழ் நல்லூரில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் வடக்கு மாகாண முதலமைச்சர் வேட்பாளராக தானே களமிறங்கப் போவதாக சுமந்திரன் கூறியதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களில் ஒருவரான சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். சிலாபத்தில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று சிலாபம் விலத்தவ பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நபரொருவர் தனது மனைவி மீது வாயு துப்பாக்கியை பயன்படுத்தி இவ்வாறு துப்பாக்கிச் சூடு மேற்கொண்டுள்ளார். இதையடுத்து படுகாயமடைந்து பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் சற்று முன்னர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் துப்பாக்கிச் சூடு சம்பவம் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவரின் அழைப்பின் முக்கிய அரசியல் கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரத்து குழு கூட்டத்தை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்தறிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தகவல்கள் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெறவுள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் தாயகத்தில் 70 வருடங்களுக்கு மேலாக, குறிப்பாக 2009ற்கு பின்னர் தீவிரமாக இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பு தொடர்பில் பகிரங்க குற்றச்சாட்டுகள் வலுத்து வருகின்றன. இந்த பின்னணியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அனுர அரசு தமிழர்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என கூறியிருந்தாலும் தற்போது காணி கையகப்படுத்தல் தொடர்பில் அவர்கள் வெளியிட்ட வர்த்தமானி தொடர்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த செயற்பாட்டின் தாக்கம் தமிழர் பகுதிகளில் எதிரொலித்துள்ள நிலையில் அரசியல் தலைமைகளின் அழுத்தங்களையும் பெற்று வருகிறது. அந்த வகையில் மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளப்பெறப்படுவதை அரசு 28க்கு முன் உறுதி செய்ய வேண்டும் என்றும், தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகையே உலுக்குமிழவு போராட்டம் அமையும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் எச்சரித்துள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.